ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் ரொம்ப டேஸ்டான ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் துருவன தேங்காய். இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போ சுத்தம் பண்ண ஆட்டு தலைக்கறியை சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ போல் இருக்கும். நான் இந்த தலைக்கறியை மஞ்சள் தூள் போட்டு ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுத உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த விழுத உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பேஸ்ட்டு நல்லா மட்டனில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 7 விசிலுக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், விசில் ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக மேலே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மட்டனும் சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆட்டு தலைக்கறி ரெசிபி சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.